ஸ்கூலோட ஃபவுண்டர் யாரு? நம்ம ஸ்கூலோட ஃபவுண்டர் செயின்ட் அல்ஃபோன்சோ மரியா புஸ்கோ. செயின்ட் அல்ஃபோன்சோ மரியா புஸ்கோவால் தொடங்கப்பட்ட சபை தான் புனித திருமுழுக்கு யோவான் கன்னியர் சபை. அவரோட பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். ஓ, அப்போ ஃபீஸ்னா பர்த்டேவா? ஆமாம், நம்ம திருச்சபையிலே 3 பேருக்கு தான் இவ்வளோ கிராண்டாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். யார் யார் அந்த 3 பேர்? ஃபர்ஸ்ட் ஒன் த லார்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். செகண்ட் ஒன் இயேசுவோடைய அம்மாவான அன்னை மரியாள். தேர்ட் ஒன் நம்ம இன்னைக்கு கொண்டாடுற திருமுழுக்கு யோவானோட பிறந்த நாள். ஓ அப்படியா? எனக்கும் திருமுழுக்கு யோவானை பற்றி கொஞ்சம் தெரியும். உனக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். யூதேயா நாடு மலைகளால் சூழப்பட்டிருக்கும். அந்த நாட்டில் ஒரு வயதான முதிர்ந்த தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருடங்களாக குழந்தையே இல்லை. அவங்க பேர் தான் சக்கரியா எலிசபெத்து. அவங்க ரொம்ப நல்லவங்களா கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் செக்கரியா கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வெளியே எல்லா மக்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சர்ச்சோட வலது பக்கத்தில் ஏஞ்சல் என்னும் கபிரியல் தோன்றாங்க. அதை பார்த்த செக்கரியா பயந்துட்டாரு. உடனே கபிரியல் செக்கரியாட்ட சொன்னாங்க, செக்கரியா அஞ்சாறு ஒரு மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். செக்கரியா வானதூதரிடம், இது என்ன அதிசயம்? நான் வயதானவன், என் மனைவியும் வயதானவள் என்று சொன்னார். அதற்கு வானதூதர் கெப்ரியேல் சொல்றாங்க, இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். இது உள்ள நடந்துக்கிட்டு இருக்கப்ப வெளியே செக்கரியாவுக்காக காத்திருந்த மக்கள் எல்லாம், என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒருவேளை இறைவன் அவனுக்கு செக்கரியாவுக்கு காட்சி கொடுத்துருப்பாரோன்னு நினச்சாங்க. ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்த செக்கரியாவிடம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதற்கு செக்கரியாவால் பேசவே முடியலை. அப்பையிலேருந்து சைகையில் தான் பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இயேசுவின் தாய் மரியா எலிசபெத்தை பார்க்கறதுக்காண்டி யூதேயாவிற்கு போனாங்க. எலிசபெத்தை பார்த்து எலிசபெத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. மரியா வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் எலிசபெத்தில் வயிற்றில் இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். எலிசபெத்தும் மரியாவை வாழ்த்துனாங்க. சிறிது காலத்திற்கு பின் பாவிகளை மனம் திருப்பிட கடவுளின் திருவுள்ளத்திற்கேற்ப இயேசுவின் பாதையை செம்மைப்படுத்திட யோவான் இம்மண்ணில் அவதரித்தார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செக்கரியாவோட சொந்தக்காரங்களாம் பிறந்த குழந்தைக்கு செக்கரியான் பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் எலிசபெத் மட்டும் யோவான் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. உடனே அந்த பேரை கேட்ட சொந்தக்காரங்களாம், இந்த பேரை நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, யாருக்கும் எந்த குழந்தைக்கும் இந்த பேரை வச்சு பார்த்ததும் இல்லை. உடனே அங்கே இருந்த சொந்தக்காரங்களாம் செக்கரியாட்ட போய் பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டாங்க. அதுக்கு செக்கரியா சைகையிலே எழுது பலகையை கொண்டு வாங்கன்னாங்க. அவங்களும் எழுது பலகையை கொண்டு வந்தாங்க. அந்த எழுது பலகையில் யோவான் பேர் எழுதினாங்க. உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு வந்தார் யோவான். இளமை பருவத்திலேயே பாலைவனத்தில் தங்கி இறைப்பணியும் திருமுழுக்கும் கொடுத்தார் யோவான். அவர் அந்த காலத்துலலாம் நம்மலாம் இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். ஆனால் அவர் அந்த காலத்துலேயுமே பாலைவனத்தில் இருக்கிறதுனால ஒட்டக பயிராடை தான் அணிந்திருப்பார். நம்ம இந்த காலத்தில் பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றோம். அவர் அந்த காலத்தில் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் தான் சாப்பிட்டாரு. இவர் இறைப்பணி ஆற்றுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் தான் மெசியாவா இருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து யோவான், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யோர்தான் ஆற்றுக்கு திருமுழுக்கு பெற யோவானிடம் வந்தார். அப்போது வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்நாட்களில் அப்பகுதியை ஆண்ட மன்னன் பெயர் ஏரோது. ஒரு மன்னனாக இருந்தும் யோவான் ஏரோதின் பாவத்தை சுட்டி காட்டியதால் ஏரோது யோவானின் தலையை வெட்டி கொன்றான்.
இந்நன்னாளில் நீதிக்காகவும் பாவிகளை மனம் திருப்பவும் இயேசுவின் சகோதரராகவும் இயேசுவின் முன்னோடியாகவும் வாழ்ந்து மரித்த நம் புனிதர் இன்னும் நம்மோடு நம்மை வழிநடத்துகிறார். ஜோஷ்வா, இப்படிப்பட்ட புனிதரை பற்றி நாம பேசுனது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமும் அவர் காட்டிய வழியில் நீதியை நிலைநாட்ட அச்சமின்றி துணிவுடைய இறைமக்களாய் வாழ்வோம். நன்றி. நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். தாயின் கருவறையில் இருந்தபோதே அன்னை மரியாள் வாழ்த்தை கேட்டார். பரிசுத்தமான இறைமகனுக்கே திருமுழுக்கு கொடுக்கும் பாக்கியம் பெற்றார். மாபெரும் இயேசுவின் பாராட்டை மாபெரும் விருதாய் பெற்றவர் இவர். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்று பாலைவனமெங்கும் முழங்கி இயேசுவின் வரவிற்கு முன்னுரை எழுதியவர் இவர். இவர் ஒளியும் அல்ல, ஒளிர்பவரும் அல்ல, ஒளிர்க்கு சான்று பகர அனுப்பப்பட்டவர். சான்று பகர்தல் எளிதல்ல, சாட்சிய வாழ்வும் எளிதல்ல. எளிய இவரின் உரை கேட்டு இறைவழி வாழ்ந்து வளம் பெறுவோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். Brave John the Baptist, wearing camel hair, lived in the wilderness, eating locusts there. Came to the people and announced to them, repent, 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 for the kingdom of the heavens. Repent, 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 for the kingdom of the heavens. Oh, brave John the Baptist, wearing camel hair, lived in the wilderness, eating locusts there. Came to the people and announced to them, repent, 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 for the kingdom of the heavens. Repent, 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 for the kingdom of the heavens. Rejoice and sing happy feast day. We rejoice and wish happy feast day. We rejoice and sing happy feast day. We rejoice and sing happy feast day. Sha-la-la-la-la-la, we wish you. Sha-la-la-la-la-la, happy feast day. Sha-la-la-la-la-la, we wish you. Sha-la-la-la-la-la, happy feast day. We rejoice and sing happy feast day. We rejoice and wish happy feast day. We rejoice and sing happy feast day. We rejoice and wish happy feast day. பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலை
இயேசுவின் முன்னோடியே ஓஸ்னா